Hello, Vaders. Welcome to 8 Bands Aim. 1 minute, 1 concept series, episode number 4, the introduction of anatomy. Imagine பண்ணுங்க, நீங்க ஒரு டாக்டர் ஆர் a nurse. ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு. பேஷண்ட் அன்கான்சியஸா இருக்காங்க, ஹார்ட் பீட் இர்ரெகுலரா இருக்கு. நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். அன்னைக்கு நீங்க படிக்கிற இந்த anatomy தான் உங்களோட ஃபர்ஸ்ட் வெப்பனா இருக்கும். anatomy இது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்ல, இது ஒரு மனித உடம்போட ரோட் மேப். இதுல நீங்க டைரக்ஷன் தெரியாம பயணிக்க முடியாது. நம்ம பாடி இது ஒரு பெரிய மெஷின். இதுல இருக்கிற ஒவ்வொரு போன்ஸ், ஆர்டரி, நர்வ், மசில், ஆர்கன் இது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, எதுக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சாதான் கரெக்டா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அனட்டாமினா என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி. நம்ம உடம்போட ஷேப், ஸ்ட்ரக்சர், பொசிஷன், ரிலேஷன், சைஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு தான் இந்த சப்ஜெக்ட். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஃப்ராக்சர் பேஷண்ட் வராங்க. அந்த பேஷண்ட்டுக்கு எந்த போன்ல ஃப்ராக்சர், அந்த போனுக்கு பக்கத்தில் இருக்கிற மசில்ல ஏதாவது டேமேஜ் இருக்கா, அங்க ஏதாவது நர்வ் பாஸ் ஆகுதா, இதெல்லாம் தெரியறதுக்கு அனட்டாமி ரொம்பவே முக்கியம். இது தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஃபர்தரா சர்ஜரி பண்ணலாமா, பிளாஸ்டர் போடலாமான்னு நமக்கு ஒரு கஸ் வரும். 3 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் அனட்டாமி. அனட்டாமில 3 முக்கியமான கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் அனட்டாமி, செகண்ட் ஒன் மைக்ரோஸ்கோபிக் அனட்டாமி, தேர்ட் ஒன் டெவலப்மெண்டல் அனட்டாமி. கிராஸ் அனட்டாமி இதுல நம்ம நேக்கடையில பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், எக்ஸாம்பிளா போன், ஆர்கன், மசில் இதெல்லாம் சொல்லலாம். நம்ம டைசெக்ஷன் லேப்ல படிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் தான். மைக்ரோஸ்கோபிக் அனட்டாமி இது மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஷ்யூ, செல்ஸ். நம்ம உடம்புல இருக்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர், ஷேப், ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸா படிக்கிறது மைக்ரோஸ்கோபிக் அனட்டாமில தான். டெவலப்மெண்டல் அனட்டாமி ஒரு பேபி ஊம்ல இருக்கும்போது அந்த பேபியோட growth எப்படி இருக்கு, ஹார்ட் எப்படி டெவலப் ஆகுது, பிரெயின் எப்படி டெவலப் ஆகுது, இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னியா படிக்கிறது தான் டெவலப்மெண்டல் அனட்டாமி. நீங்க பிசியாலஜியும் படிக்க போறீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன் பாடியோட ஃபங்க்ஷன்ஸ். ஆனா ஃபங்க்ஷன்ஸ்க்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா தெரியணும். அதுக்கு தான் அனட்டாமி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு மெஷினே எடுத்துக்கிறோம். அந்த மெஷின்ல எந்த பார்ட் என்ன வேலை செய்யுது, அந்த பார்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு மெஷினையே நம்மளால ரிப்பேர் பண்ண முடியும், ஃபங்க்ஷன் ஆக வைக்க முடியும். அதுபோல தான் நம்ம ஹியூமன் பாடியும். நம்ம பாடியில என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, ஆர்கன்ஸ் இருக்கு, அதோட பொசிஷன் என்ன, சைஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, இதை புரிஞ்சுக்கணும்னா அதோட சேம்பர்ஸ், வால்வ்ஸ், பிளட் ஃப்ளோ எல்லாமே ஸ்ட்ரக்சரா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பாடியோட பியூட்டி அனட்டாமில தான் நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் தான் நல்ல பெயிண்டிங்கை கிரியேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு டாக்டருக்கு அனட்டாமி நாலேஜ் இருக்காம அக்யூரேட்டா டயக்னோஸ் பண்றது இம்பாசிபிள். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெதர் யூ ஆர் அன் MBBS ஆர் நர்சிங் ஆர் எனி அலைடு ஹெல்த் சயின்ஸ், அனட்டாமியை தவிர்த்து ஓடாதீங்க. அதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன் பேஸ். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட். டிசெக்ஷன் லேப்ல நம்ம கற்றுக்கிற ஆர்கன்ஸ் தான் ஃபியூச்சர்ல பேஷண்ட்டா நம்ம சந்திக்க போறோம். ஸோ அனட்டாமியை புரிஞ்சு படிங்க, மக்கப் பண்ணாதீங்க. திஸ் இஸ் 8 Man's Aim. நம்ம மருத்துவ பயணத்துக்கு மீனிங் கொடுக்குற ஒரு இடம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேவரட் ஆர்கனை கமெண்ட் பண்ணுங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.